மாஸ்டர் டிகிரி இன் மாஸ்டர்ஸ் கான்ஷியஸ்னஸ். இது பற்றி மாஸ்டர் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கார். இது வந்து ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லாரும் ஒரு தடவை இது வந்த உடனே ஒரு தடவை அந்த புக்கில்லாம் முன்னுரை படிக்கிற மாதிரி அது ஒரு தடவை கேட்டுட்டா அப்புறம் உங்கள் மனசுக்கே அது என்ன பண்ணணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஐடியா வரும். இது வந்து பிரகிருத்தியில் ரொம்ப அநேக கோடி வருஷத்துக்கு பின்னாடி இந்த விஷயத்தை பற்றி ஸ்பஷ்டமாக புரியறதுக்கு உண்டான அவகாசம் வந்திருக்கு. நீ என்ன பண்ணுற, எந்த சூழ்நிலையில் இருக்க, உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குது, உன்னோட வீட்டு நிலைமை என்ன, அதை பற்றியெல்லாம் இல்லை. கம் டவுன். அப்புறம் என்ன சொல்வேள், மாஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துடுவா அப்படின்பள். இங்கே வந்தால் உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது, 0 மார்க்கு தான் வரும். உங்கள் வீட்டில் இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுண்டு இதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆத்தியாத்மிக ஜெகத்தில் இந்த 2000 வரதுக்கு பற்றி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் எல்லாம் சொன்னார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்தது, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது. என்னாச்சு, எல்லோரும் எங்கெங்கே இருக்கோமோ அங்கே தான் இருக்கோம். யார் யுத்தத்துக்கு போனாலோ அவளோட ஃபேமிலியில் மாறுதல், யார் பதவியில் இருந்தாலோ அவர்கள்ட்ட மாறுதல் இருந்தது. பாக்கி இருக்கிறவாள்கிட்ட எந்த மாறுதலும் இருக்காது. அதாவது நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருப்ப. அதாவது இன்னும் ஒரு 10,000 வருஷம் இருந்தாலும் கூட நீ இப்படியே தான் இருப்ப. நீ ஏன் ஒரு நிர்ணயம் எடுத்துக்கல அப்படின்னா இதே ஸ்டேஜில் தான் கண்டினியூ ஆகும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற மாதிரி தான். மாஸ்டர் நான் இதுலேயே திருப்தியாக இருக்கேன். ஓகே, யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு வாட் யூ ஹவ். அதாவது புது விஷயம்லாம் தெரிஞ்சுக்காம, அதாவது ஒரு சோம்பேறித்தனமாக மந்தமாக இதுலேயே நான் கண்டினியூ ஆகிறேன், எனக்கு எந்தவித மாறுதலும் வேண்டாம் அப்படின்னா ஓகே. மனுஷனோட விசித்திரமான குணம் இது. இப்போ இவ்வளோ சொல்லியும் நீ நிர்ணயம் எடுத்துக்கல அப்படின்னா அதே புனரபி ஜனனம் புனரபி மரணம், ஜடரே சயனம், அப்படி இது நிற்காது. இது நிற்கிற வேலை இல்லை. அதாவது எனக்கு வந்து ரொம்ப தெலுங்கு தெரியாது. மாஸ்டரோட சப்ஜெக்டை கேட்டு இது நமக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் இதை கேட்டுட்டு மாஸ்டரோட வீடியோவும் பார்த்தா என்னை விட உங்களுக்கு இன்னும் நிறையா கூட தெரியலாம். ஏன்னா நீங்கள் இன்னும் ஸ்பிரிச்சுவலில் எவல்யூஷன் முன்னாடி ஸ்டேஜில் கூட இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நம்ம புக்கெல்லாம் ஏதேனும் ஒரு இது வந்ததுன்னா, புக் வந்ததுன்னா அந்த முதல்ல அந்த என்ன எழுதியிருக்கு அப்படின்னு ஹெட்லைன் படிக்கிற மாதிரி இதை ஒரு படிச்சிருங்க. பேப்பரில் ஹெட்லைன் படிக்கிற மாதிரி படிச்சிருங்க. மாஸ்டர் தான் சொல்கிறார் இது எல்லாமே. இதை வந்து மாஸ்டர் கடுமையாக சொல்கிறதையும் நான் அப்படியே தான் சொல்கிறேன். அதனால தான் உங்களை எல்லாரையுமே வீடியோ கேளுங்கோ, மாஸ்டரோட ஸ்பீச்சையும் கேளுங்கோ அப்படிங்கிற. பாஷை புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது எங்கே உங்களுக்கு எந்த இடத்துல எப்போ புரியணுமோ அது கண்டிப்பாக புரிஞ்சிடும். இது என்னோட சுய அனுபவம். மாஸ்டர் காசியில் படிச்சுட்டு இருக்கும்போது சாயந்தரமாக ஆச்சுனாக்கா ஒரு 10-15 பேர் படகுல ஏறி கங்கைக்கு எதிர்த்தாப்படி போவா. படகுல 10-15 கிலோமீட்டர் போயிட்டு படகை அப்படியே நடுவில் விட்டுடுவான்.
அப்புறம் அந்த இவன் நீச்சல் அடிச்சுட்டு இந்த வருவா, அடுத்த நாள் காத்தால் வருவா. அப்போ போகும்போது வரும்போது எல்லாம் ராமகிருஷ்ணர் மாஸ்டர் வந்து அவருக்கு அப்போ தெரிஞ்ச அந்த சப்ஜெக்டெல்லாம் பற்றி சொல்லிட்டு போவான். அப்போ சொல்லிட்டு போகும்போது அதில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அதெல்லாம் ரைட்டு தான், இதெல்லாம் ஏன் சொல்கிற, இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்பா. அதே தான் இப்பயும் உனக்கும் அப்படி இருந்தா ஓகே, பிறக்கிறோமோ வாழ்கிறோமோ தப்பு இல்லை, அப்படியே போகும், மாறுதலே இருக்காது. நம்மளுடைய அது நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னா அதுலேயும் தப்பு கிடையாது. நல்ல கெட்ட காரியங்களுக்கு ஏற்ப உன்னோட சூழ்நிலை மாறும். உன்னிடம் எந்தவித சேஞ்சஸுமே வராது. ஆத்தியாத்மியத்தில் நுழையணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் முன்னேறணும், நான் தெரிஞ்சுக்கணும், யார் இதை ஃபாலோ பண்ணுறாளோ அவளுக்கு மாறுதல் வரும். கோடிக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல்டன் டைம், 30 நாள் ரொம்ப வெரி கேர்ஃபுல்லாக இதை கேளுங்க. ஒவ்வொரு க்ஷணமும் நீ உபயோகிக்கணும். இங்கே கிளாஸ் நடக்கிறது, நீங்கள் எல்லோரும் வரலாம் வந்து, ஆனால் ரெஸ்பான்சிபிளை கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணணும். 30 நாளும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. குரு சேத்தனத்துவம் புரிஞ்சுக்கணும். தீவிரமான தபனம் இருந்தால் நம்ம இதை ஃபாலோ பண்ணினா மறுபடியும் பூமியில் பிறக்கிறதுக்கு அவசியம் இருக்காது, அது கேரண்டி. ரெண்டும் எக்ஸ்ட்ரீம். ஒன்று பட்டுக்காமல் இருந்தால் உன் லைஃபு அப்படியே இருக்கும், மாறுதலே இருக்காது, இப்போ இருக்க மாதிரியே இருந்துட்டுருக்கலாம். ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு அதைப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் கொஞ்சம் சௌகரியமாக ஜீவிக்கலாம். 30 நாட்கள் நிஜமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், வாங்கோ. எதில் கஷ்டப்படணும் அப்படின்னா சகல சமர்த்த சத்குரு தியானத்தில் கஷ்டப்படணும். உன் எஃபர்ட்டுக்கு அங்கே தெரியணும். இந்த ஸ்பீச்சை கேட்குறவா எல்லாரும் ஹாயாக மனசில் இதுவே டவுட் இல்லாமல் சந்தியாவந்தனம் பண்ணலாம். நீங்கள் யார் மாஸ்டர் பர்மிஷன் தரதுக்கு அப்படின்னு சொன்னால், சரி பண்ணாத, இப்போ சொல்கிறதையே தீட்சையாக எடுத்துட்டு பண்ணுங்கோ. சந்தியாவந்தனம் தெரியாது, இங்கே வந்தவா எல்லாரும் கலந்து பண்ணுங்கோ. மெதுவாக புக்கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. திரிகால சந்தியாவந்தனம் செய்யாத வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேத விஞ்ஞானம் வராது. கண்டிஷன். முதல்ல திரிகால சந்தியாவந்தனம் கண்டிப்பாக பண்ணுங்கோ. நாங்களாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு மாஸ்டர், எங்களுக்கு எதுவும் பற்றி அக்கறை இல்லை. ஓகே, அப்படியே இருங்கோ. லிட்ரேச்சர் எழுதுகிறவாளுக்கு காகிதம் பேனா கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் எப்படி எழுத முடியும்? அதாவது நம்ம சரீரம் தான் இதுக்கு முக்கியமான சாதனம். இந்த சரீரம் இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இது ஸ்பிரிச்சுவலில் நன்னா ஆணித்தரமாக சொல்லலாம். நீ இதுக்கு பழகிட்டேன்னா
குருவோட சேதனத்துவம் புரியும். 30 நாள் உன்னோட உயிரை கொடுத்தாவது இதை சாதி. சகல சமர்த்த சத்குரு ஸ்பரிசம். தியானம் இல்லை, தியானத்து மூலமாக உனக்கு சத்குரு ஸ்பரிசம் கிடைக்கும், சத்குருவோட டச் கிடைக்கும். அதாவது லாஸ்ட்டு சான்ஸ் இல்லை, இப்போ நம்ம பண்ணலை அப்புறம் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். எப்போ தூங்கி எழுந்தினாலும் என்ன, ஓகே. அதாவது திரிகால சந்தியாவந்தனா கண்டிப்பாக பண்ணுங்க. கர்ப்ப சம்ஸ்காரத்துலேருந்து இறுதி சம்ஸ்காரம் வரைக்கும் 3 வேளையும் நடக்கணும் அந்த ஆசிரமத்தில் அப்படின்னு சொன்னார். பீஜம் சந்தியாவந்தனத்தில் இருக்குது. அதுக்காக தான் இந்த மண்டபத்துக்கு கௌதம ரிஷி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கு. என்னோட பாத்தியதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கண்டிப்பாக பண்ணுங்கோ அப்படின்னு. அந்த சம்ஸ்காரத்தோட 16 பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கௌதம மகரிஷி கார்த்தால விதை போட்டு மத்தியானம் அறுவடை பண்ணார், மத்தியானம் விதை போட்டு சாயந்தரம் அறுவடை பண்ணார். குரு 33 டிகிரி உள்ளவர்களை தான் இதெல்லாம் பண்ண முடியும். 8 ஜாகிரத அவஸ்தை, அஷ்டவசு. வேதத்தில் அதுக்கு பேர் அக்னி வித்யை. அக்னி சுத்தத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இந்த கிளாஸ் நடக்கிற டயத்தில் அக்னி சுத்தம் ராத்திரி பகல் சொல்லும்படி சொல்கிறேன். இங்கே அந்த காஸ்மிக் தரங்கால், அதாவது காஸ்மிக் வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமாக ஸ்ப்ரெட்டாக வியாபிச்சு இருக்குது. அதை நீ நன்னா கிரகிச்சுண்டா போகிறோம். அப்போ நான் வீட்டிலேருந்து செய்யலாமா அப்படின்னு நீ கேள்வி கேட்குற. உன் குழந்தையில நீ ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிற? நீ வீட்டிலையே படிக்க வைக்கலாமே. வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை வீட்டில் வராது. இங்கே அக்னி துணி இருக்குது. ஷிரடி சாய்பாபா, பரத்வாஜர், வெங்கையாசாமி அவளோட பிரேரணையும் இருக்குது. திரியுகி சிவபார்வதி கல்யாணம் நடந்த இடத்துலேருந்து அக்னியை எடுத்து சாந்தி குஞ்சில் கலந்த அந்த பஸ்மத்தை இங்கே யஜ்யத்தில் சேர்த்துருக்கோம். இத்தனை ஏன் நீ வீட்டில் யூகிக்க முடியுமா? அக்னி வித்யை இந்த இடத்துல நன்னா உனக்கு உணர்வ. இங்கே நீ உபயோகிக்க முடிஞ்சதுன்னா அக்னி வித்யா குருவுடைய 8 டிகிரியும் நீ அனுபவபூர்வமாக ஃபீல் பண்ணுவ. பிருத்திவியில் மாஸ்டர் ஆத்தியாத்மிக டாக்டர்ஸ் சொல்லலாம். டாக்டர் ஃபஸ்ட் டிகிரி சொல்லலாம். அந்த தேவைப்பட்டவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறார். அதாவது சில சர்ஜன்ஸு சில ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ணுறா, சிலது டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணுறா. அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் கூட டாக்டர்ஸ் பண்ணுறா. அவள்லாம் ஃபஸ்ட்டு டிகிரி.
அதாவது இப்போ இன்னும் முகம்லாம் மாற்றுற இது வரல. அதாவது இன்னும் நிறைய மாறுதல் பண்ண முடியும். அதாவது இந்த தலையை வச்சு மனுஷன்கிட்ட வச்சு சேதனத்துவம் இன்னும் வரல. அதுவும் டியூ கோர்ஸ் வரலாம். சேத்தனத்துவ பதார்த்த விஞ்ஞானம் தெரிஞ்சா ரொம்ப அது அவசியங்கிறது நம்ம உணர முடியும். வரப்போகிற காலத்தில் இது நீ உணர்வ. நாரதர், தும்புரு, கஜாசுரன் இவாள்லாம் சரீரம் மனுஷன். இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்? சிரஸ் வேற, உடம்பு வேறன்னு இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் பேப்பரில் வரும். அதாவது இந்த வித்யை பற்றி இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பேப்பர்லேயோ டிவிலேயோ சொல்லுவா. டாக்டர்ஸ்க்கு நம்ம வச்ச பேர் சர்ஜன். அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி. 2 டிகிரி பிருத்வி ப்ளஸ் நீர். இதுக்கு யார் அப்படின்னா ஸ்ரீ சங்கராச்சாரியாருக்கு ஒரு சிஷ்யன் மேலே விசேஷமான ஒரு அன்பு இருந்தது. அது விபரீதமாக ஒரு ஸ்திதி. ஏன் அவருக்கு அவ்வளோ பிரேம இருக்கும் சில பேர் கிட்ட மட்டும், அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சங்கராச்சாரியார் 4 டேஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்னால 4 டேஸ் ஒரு உபவாசம் இருந்தார். அதாவது அவர்கிட்ட இருக்கிற சிஷ்யனுக்கு ஏதோ வேலை சொன்னார். மற்றவாள்லாம் அதை சரியாக புரிஞ்சுக்கலை. இந்த ஒரு சங்கடத்தினால சங்கராச்சாரியார் 4 நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தார். எல்லா இடத்துலையும் சிஷ்யர்லாம் அப்படித்தான். சுரேஷாச்சாரின்னு அந்த சிஷ்யர்கிட்ட கமெண்ட்ரி எழுதுறதுக்கு கொடுத்தார் சங்கராச்சாரியார். அப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை விட்டுட்டு அவர்கிட்ட சொன்னாலே, ஏன் அப்படி எழுத சொன்னா அப்படின்னு சொன்னான். அதாவது திக்விஜய யாத்திரைக்கு போகிறார். அப்போ எங்கே இடத்துல வந்தாலும் மாந்தாதான்னு ஒரு ராஜா, அவர் அவரோட சாப்பாடு, அவர் கூட இருக்கிற சைன்யக்காளுக்கு, அவரோட சிஷ்யாளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கறது அந்த ராஜா கவனிச்சார். அப்போ மண்டல மிஸ்ரரோட மனைவி பாரதி தேவி சங்கரரை ஃபாலோ பண்ணுறவா. அப்போ சங்கரர் சாப்பிடல அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர்கிட்ட நீங்கள் இந்த சிஷ்யனை பற்றி ஏன் சொல்லலை, சொல்கிறது தானே அப்படின்னு கேட்குறா. அதாவது குருவுக்கு சிஷ்யன்ட்ட விபரீதமான ஒரு பிரேமை இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, சிஷ்யன் குருவுக்கு அந்த ஸ்தாயில இருப்பார். இல்லது ஏதோ ஒரு ஜென்மத்தில் விட்டு போன பந்தம், அதான் ருணாலு பந்தம். இந்த 2மே குருவோட கையில் இல்லை. நிஜமாவே அந்த ஸ்தாயி இருந்து குருக்கிட்ட நிஜமாக சாமர்த்தியம் இருந்து குரு அனுகிரகத்துக்கு தகுந்தவனாக இருந்தால் குரு என்ன பண்ண முடியும்?
மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் சொல்லித்தரார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரார். ஒரு பையன் 100க்கு 100 வாங்குகிறான், ஒரு பையன் 0 மார்க் வாங்குகிறான். அப்போ 100க்கு 100 வாங்கின பையன் கேட்க மாட்டான். 0 வாங்கின பையன் அவன் பண்ண தப்பு அவனுக்கே தெரியும். அதான் எங்கேயோ ஒரு ஜென்மத்தில் அந்த ருணம் இருந்து அதை தீர்த்துக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த வியக்தியோட ருணத்தை தீர்க்கிறதுக்காக மறுபடியும் மனிதனாக பிறக்கணும். இந்த தெளிவான விஷயம் குருக்கு தெரியும். குரு எல்லா சிஷ்யர்கிட்டையும் ருணத்தை தீர்த்துப்பார். அதாவது எல்லா சிஷ்யாலும் கேட்குறா, நீ ஏன் அவர்கிட்ட மட்டும் இந்த இது எழுதுறத கொடுத்த அப்படின்னு. அப்போ மறுபடியும் பாரதி தேவி இந்த ருணாலு பந்தம் பற்றி ஒன்றும் கூற முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். சிஷ்யருக்கு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறா. அப்போ குரு அந்த காலத்தில் இந்த காசியில் கங்கை ஒரு புனிதமான நதிங்கிறதுனால அங்கே யாரும் டக்குன்னு இந்த துணி துவைக்கிறது காலை கடன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாள். நதியை தாண்டி அந்த சைடு போய் அவள் குளித்து துணி துவைச்சி அவளோட வேலையெல்லாம் பண்ணிட்டு வருவாள். அப்படி போகும்போது இந்த சிஷ்யன் அவரோட துணிகளை துவைச்சி அதை காய வச்சு வருவார், படகுல எடுத்துன்னு வருவார். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த பக்கம் இருந்து சிஷ்யனை அவர் கூப்பிட்டார். அப்போ படகு இல்லை. குரு கூப்பிட்டார் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார். எப்படி கங்கை இருக்கு, நதியை தாண்டி தான் வரணும். அவர் எங்கே பாதம் வைக்கிறாரோ அங்கே தாமரைப்பூ விரிஞ்ச நிலையில் இருக்குது. அதை மேலே காலை வச்சுட்டு அவர் வந்தார். அவருக்கு அதுலேருந்து பத்மபாதர்னு பேர். அதனால தான் அவருக்கு இந்த பொறுப்பை தந்தார். மற்ற சிஷ்யெல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். முப்பது நாளில் நீ எங்கெங்கே வாக்க துர்விநியோகம் செய்கிற கவனி. வாக்கு ரொம்ப புனிதமானது. ஏதோ வாயில் வந்ததுன்னு பேசக்கூடாது. யோசிச்சு நிதானமாக பேசணும். பதம் பதார்த்தமாக மாறுறது. அப்போ தான் பிருத்வியில் கமாண்டு கிடைக்கும். ரெண்டாவது ஜலத்தத்துவம். ஜலத்தத்துவம்னா கோரிக்கை, காமமய சரீரம். அதுக்கு எவ்வளவு தூரம் கமாண்ட் இருக்கணும்? குருவிலெல்லாம் நீ நிஜமாவே அவளை நீ நினச்சா உன்னோட கோரிக்கையும் உடனே தீர்ந்துடும். ஆனால் அந்த வேலையை அவள் செய்ய மாட்டா. காரணம் என்ன? குரு நம்மளோட க்ஷேமத்தை யோஜனை பண்ணி அப்போ தான் அதை செய்வா. அதாவது நீ அப்படி குரு பற்றி நினச்ச உடனே உனக்கு வேலை ஆகலை அப்படின்னா குரு அந்த ஸ்தாயில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிஷ்யனுக்கு அது நல்லது இல்லைன்னு அவள் தெரிஞ்சுட்டுருக்கா. ரெண்டாவது,
நீ எந்த குருட்ட போனாலும் நீ கேட்டதை உடனே கொடுக்குற ஸ்தாயில் இல்லைங்கிறது எஸ்டிமேட் பண்ணாத. உனக்கு அந்த கோரிக்கை தீராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு குரு தெரியும். அதை நன்னா புரிஞ்சுக்கோ. மூணு, அக்னி தத்துவம், மனோமய கோஷம், மனசு. மனசில் எந்த ஆலோசனை வரதோ அந்த ஆலோசனைக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னவோ அது குரு பரம்பரையில் தெரியும். அவளுக்கு இதை நன்னா ஊகிக்க முடியும். உனக்கு இருக்கிற சந்தேகம், கேள்வி, உன்னோட கோரிக்கை, உன்னை அனுமானம் எல்லாமே அவளுக்கு புரிஞ்சிடும். இதை ஸ்ரீ ரமணர்கிட்ட போய் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். மனோமய கோஷம், சர்வஜத்துவம். நாலாவது, வாயு. வாயு அப்படின்னா எங்கே எப்போ நினச்சாலும் அது போக முடியும். சர்வத்திர கோ மகான். எல்லா இடத்துலையும் அவள் நினச்ச டயத்தில் இருப்பா. அவா அந்தந்த தளத்தில் இருந்தே அவளோட சிஷ்யனுக்கு கிருப்பை பண்ணுவார். யுக்தேஸ்வர்கிரி இதற்கு உதாரணமாக சொல்லலாம். விவேகானந்தருக்கு பவஹாரி பாபா ஒரு அனுபூதி செஞ்சார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரீரம் விட்டப்புறம் குரு எனக்கு ஒன்றும் சொல்லலை, நான் பவஹாரி பாபாவோட சிஷ்யனாக இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு நினச்சார். பவஹாரி பாபா எதிரில் அக்னி குண்டு இருந்தது. அவரோட லாஸ்ட் ஸ்டேஜில் அவரே அது ஆகுதியாக ஆயிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரீரம் விட்ட பிறகு விவேகானந்தர் ஒரே குழப்ப ஸ்திதியில் இருந்தார். 8 வருஷம் ஹிமாலயில் இருந்து சஞ்சாரம் பண்ணார். குரு எதுவுமே செய்யலை அப்படின்னார். விவேகானந்தர் பீகார் போனார். அந்த பவஹாரி பாபாவை சித்து அவரோட மிராக்கள் எல்லாம் பார்த்தார். அப்போ இவரோட சிஷ்யனை ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இவரோட எதிரில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னு சொல்லலை. குருவுக்கு வாய் தத்துவம் கமாண்டு. எப்பப்போ உன்னோட தாட்டு எந்த குருவானாலும் சரி, நீ நம்பலை என்னாலுமே குரு உன்னோட பக்கத்தில் இருப்பார். இப்போ நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேட்குற. என் பக்கத்துலேயும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருப்பார், உங்கள் பக்கத்துலேயும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டிப்பாக இருப்பார். அவர் ஸ்தாயி அப்படிப்பட்டது. வாயு சர்வத்திரம். ரெண்டாவது ஆகாச தத்துவம், சூன்யம். குருவுக்கு குரு நடுவில் இருக்கிற வேறுபாடெல்லாம் நீ அலசாத. அவள்கிட்ட இவர் இப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார்னு கம்பேர் பண்ணாத. எல்லா குருட்டையும் எல்லா சக்தி நிறைய இருக்கு. அவள் எந்தெந்த சூழ்நிலையில் எதுக்கு சொல்கிறாங்கிறத நன்னா புரிஞ்சுக்கோ.
உன்னோட பர்சனல் விருப்பு வெறுப்பை கொண்டு போய் குருகிட்ட கொண்டு வராத. உன்னோட குரு பற்றி நீ நினச்சிருக்கிறத நீயே வச்சுக்கோ. குருவோட சேத்தனத்துவம் புரிஞ்சுடுத்துனா 5 தத்துவத்தையும் குருவிடம் பார்க்கலாம். 5ல் கமாண்ட் இருக்கிறவா தெரியும். 6வது டிகிரி மனசு. இதனெல்லாம் பண்ணினது வெளிப்படையான யாத்திரை. 6வது மனசு நம்ம உள்ளுக்குள்ள அந்த லோக யாத்திரை, லோக்கல் பிரயாணம். அதில் ஒரு வித்யை இருக்குது, அதான் சந்திர வித்யை. சந்திரமா மனசோ ஜாத அப்படின்னு புருஷ சுக்தத்தில் சொல்கிறார். மனசும் சந்திரனும் ஒன்று தான். ஆகாசத்தில் பார்க்குற சந்திரன் பகவானுடைய மனசு, பிரம்மாண்ட மனசு, சந்திரனுடைய மனசு. அமாவாசை பௌர்ணமிக்கு மனசில் பிரபாவம் ஆறுது, ஒரு ஆவேசம் கூட வருது. டிவைன் பிளானில் நீ செஞ்சுக்க வேண்டியது எப்படி அப்படிங்கிறது திரிகால சந்தியான வந்தனத்தில் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. அது உனக்கு தெரியணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வைவஸ்மத மன்வந்தரே கலியுகே பிரதமச்சரணே ஜம்பூத்வீபே பரதவர்ஷே பரதகண்டே மேரூர் தட்சிணா திக்பாலே அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீள் அந்த ஊர் எல்லாம் சந்தியாவந்தனத்தில் நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். சந்தியாவந்தனத்தில் செய்கிற நான் ஸ்வேத கல்பத்திலிருந்து ஸ்டார்ட் செஞ்சேன். அப்போ அந்த யாத்திரைக்கு மத்தியில் எத்தனை யுகம் அவதாரம் எல்லாம் ஆயிருக்கு. உன் மனதில் இந்த பிரபாவம்லாம் வரணும். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம் எல்லாம் சொல்லணும். ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு வரலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டினியூஸாக செய்ய 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 இந்த ஜென்மத்தில் வரலாம், அடுத்த ஜென்மத்தில் வரலாம். பிரம்மா சிருஷ்டி ஆரம்பித்தார். அப்போ ஸ்வேத கல்பத்திலிருந்து ஆரம்பித்தது யாத்திரை. நடுப்புற எத்தனையோ யுகம் எல்லாம் எத்தனையோ அவதாரம்லாம் போயிருக்கு. பிரம்மா கொஞ்சம் புத்திரர்கள்லாம் கூப்பிட்டு சிருஷ்டிக்கு சகாயப்படும்படி கேட்டார். இதனோட ரகசியத்தை சீக்ரெட் டாக்டரினில் பார்க்கலாம். அதில் அந்த 4 பேரும் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதாவது கண்டினியூட்டி ஸ்டார்ட் யாத்திரை. நாங்கள் சிருஷ்டிக்கு சகாயப்பட மாட்டோம்னு சொன்னதுனால அவளை பிரம்மா சொன்னார், மனசு சொல்கிறபடி எது பண்ணினாலும் அது தப்பு தான், அது எத்தனை பெருசாக இருந்தாலும் தப்பே. உடனே அவர் சொன்னார்,
சிருஷ்டி நடக்கிற வரைக்கும் நீங்கள் அவளுக்கு ஒரு மார்க்கதரிசியாக ஒரு கைடாக இருங்கோ அப்படின்னு சொன்னார். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனத்திலேருந்து நீ வெளியில் வா. சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். நாரதர் பிரம்மாவோட மானச புத்திரர். சிருஷ்டி மொத்தத்தையுமே மனசால் நம்ம கிரகிக்க முடியும். அற்புதமான ஃபார்முலா. மனசு மூலமாக 100 வருஷத்தையும் இந்த க்ஷணத்திலே நீ தாண்டலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம். உடனே உன்னோட மனசு பாஸ்ட்டுக்கு போகிறதா இல்லையா? அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன வயசில் உங்கள் லைஃப்பில் ஒரு சங்கடம் நடந்திருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு வீட்டில் ஏதோ ஒரு சங்கடம் நடந்திருக்கும். அந்த சங்கடத்தை இப்போ நீங்கள் நினச்ச உடனே அந்த சங்கடம் எத்தனை வருஷம், ஒரு 25 வருஷம் பின்னாடி போயிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த சங்கடம். அப்போ நீங்கள் 25 வருஷம் பின்னாடி போகிறீல்ல, அப்போ உங்கள் அந்த இன்சிடெண்ட் போது உங்கள் மனசு எப்படி படபடன்னு கோபம் வந்து கண்ணெல்லாம் இதாகி அந்த சுச்சுவேஷன் அப்படியே இருக்குல்ல. அது போல தான் இப்போ கனவில் உங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. ஏதோ ரொம்ப இந்த ட்ரீமாக வருது. எழுந்த உடனே ஜலம் குடிக்கிறோம். உனக்கே தெரியும் அது கனவுன்னு. அப்புறம் எதுக்கு நீ ஜலம் சாப்பிட்ணும்? ஏன்? உன்னோட மனசு அங்கேயே தான் இருக்குது. உன்னோட மனசு மூலம் அதை அதிகமாக்கிக்க முடியும், தாண்ட முடியும். குரு உன்னோட மூலமாக கூட பண்ணுவார். காலத்திற்கு சம்மந்தப்பட்டது. இன்னொன்று இருக்குது, ஸ்பேஸ் அண்ட் டைம். நான் சின்ன வயசில் காசியில் இருந்தேன் அப்படின்னா என் மனசு எங்கே போச்சு? ஸ்பேஸுக்கு. நம்ம அந்த காலம் தேசம் சேர்ந்து இருக்கோம். அந்த XY சேர்றதை மனசு அப்படிங்கிறோம். இந்த விஷயம் புரிஞ்சால் போகிறோம். மனசு மூலமாக பிரம்ம சிருஷ்டியில் நீ எங்கே வேணால் போகலாம். எக்ஸாம்பிள் குரு சரித்திரத்திலே இருக்குது. ஒன் டே அமெரிக்காவில் யோக வித்யை பற்றி விவேகானந்தர் பேசுகிறார். அப்போ 10 வயசு ஒரு பையன் அவர்கிட்ட நீ தான் எனக்கு குரு அப்படின்னு சொன்னான். அப்போ விவேகானந்தர், நான் உனக்கு குரு இல்லை. உன்னோட குரு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பாரத தேசத்துலேருந்து வருவார், ஒரு சன்னியாசி வருவார். அவர் உனக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் தருவார். அவர் உனக்கு குரு ஆவார் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் அந்த பையன்கிட்ட. யோகானந்தர் 1950 அமெரிக்கா போனார். இப்போ விவேகானந்தர் ஃப்யூச்சரை சொன்னார் இல்லையா? லாகிரி மாஸ்டர் அவர் கிளர்க்காக ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தார். அப்புறம்
ஒரு வெள்ளைக்கார துரை, அதாவது பாஸ், ரொம்ப மனக்கவலையோடு உட்காந்துருந்தார். இப்போ இவர் வந்து ஒரு ஃபைல் ஏதோ எடுக்கிறதுக்காக அவரை அங்கே போய் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்கும்போது, ஏன் சார் இப்படி உட்காந்துருக்கேள் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர், எல்லாம் ஆயிடுத்து, டெலிகிராம் வந்துடுத்து, என்னோடய மனைவி சீரியஸாக இருக்கான்னு வந்திருக்கு, நான் ரொம்ப வேதனைப்படுவேன்னு அவள் சீரியஸ்னு சொல்கிறா. இல்லை, எல்லாமே ஆயிடுத்து, நான் இப்போ லீவ் சேங்ஷன் பண்ணிட்டு இங்கிலாந்து போகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ லாகிரி மாஷியா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தார். அந்த பாஸ் சொல்கிறார், என்னோடய ஒய்ஃபு சீரியஸ்னு சொல்கிறேன், இவர் என்னடான்னா கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து லாகிரி மாஷா கண் திறந்து, ஒன்றும் இல்லை, அவள் வருவா, இங்கே வருவா அப்படின்னு சொல்கிறார். அந்த பாஸ், ரொம்ப தேங்க்ஸ், இப்படி உற்சாகமாக பேசணுன்னு சொல்கிறேன் இல்லைங்க, எல்லாம் ஆயிடுத்து, நீ எனக்காக சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். அவள் பிழைக்கிறது எங்கு எப்படி அப்படின்னு அவருக்கு மனசில் ஆலோசனை. அதே மாதிரி அந்த அவளோட ஒய்ஃபு 2 வாரம் கழித்து கப்பலில் வந்தபோது லாகிரி மாஷா அந்த பாஸ் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா. லாகிரி மாஷையா அவர் ஃபைல் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு போனார். அப்போ லாகிரி மாஷையாவை அந்த பாஸோட ஒய்ஃபு பார்த்துட்டு, இவர் தான் என்னோட பெட்டுக்கிட்ட வந்தார், உனக்கு எவ்வித கஷ்டமும் இல்லை, ரொம்ப சீக்கிரம் நீ உன் கணவரை பார்க்க போவ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்கிறா. தேசம் காலம் தாண்டினார் இல்லையா. விவேகானந்தரை பற்றி சொன்னோம், லாகிரி மாஷா பற்றி சொன்னோம். இன்சிடென்ட்ஸுக்காக சொல்லலை, நீ உன்னோட மனசை அந்தந்த ஸ்திதிக்கு கொண்டு போவியல்ல. சகல சமர்த்த சத்குரு தியானம், அது 21 ஓம் சொல்லணும், சரியாக சொல்லணும். ஐயோ, சரியாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓங்காரம் மத்தியில் 4 சூத்திரம் சொல்கிறார். கிளேச கர்ம விபாக ஆசையி அபராமுஷ்டக புருஷ விசேஷக ஈஸ்வரக, அதை சொல்லணும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறோம், அச்சுதா அனந்தா கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலாரோகாக சத்யம் சத்யம் வதாம்யகம். நம்ம ஓம்காரம் பண்ணும்போது நிறுத்தி நிதானமாக சொல்லணும். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஓம்காரம் சொல்லும்போது அந்த சக்கரம் க்ளீன் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ஓம்காரமே குரு. தச்ய வாசக பிரணவக. யோக சாஸ்திரத்தில் அத்தாரிட்டி வேறு எங்கேருந்து கொண்டு வர முடியும்? ஓம் ஓம் ஓம்
ஓம் அப்படின்னு அவசரப்பட்டுட்டு சொல்லாத. மூலாதாரம் டு ஆக்ஞா, ஆக்ஞா டு மூலாதாரம், மறுபடியும் மூலாதாரம் டு ஆக்ஞா வர போகணும். ஓம்காரம் கடையிறது, சமுத்திரத்தை கடையிறது, அந்த பாவனை வரணும். உன்னோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. மூலாதாரத்தில் தஸ்ய வாச்சக பிரணவக. ஓம்னு சொல்லும்போது யாரை ஸ்மரிக்கிறோம்? சக பூர்வேஷாம் அபிகுருஹு காலேன அனவச்சேதாத். பிரம்மாவோடைய மூலகுரு ஓங்காரம். அவரை எப்படி சொல்வோம்? பெயர் என்ன சொல்ல முடியும்? ஓம் தஸ்ய வாச்சக பிரணவக. எப்போ மூலாதாரத்தில் ஓம் சொல்கிறியோ அப்போ சக பூர்வேஷாம் அபிகுரு காலேன அனவச்சேதாத். பிரம்மாவுக்கே குரு ஓம். பிருத்திவி தத்துவம் கமாண்ட் வரும். உன்னோட கமாண்டு அதிகமாகும். உன்னோட கமாண்டை நீ நன்னா ஜாஸ்தி பண்ணிக்கணும். குரு பக்கத்தில் இருந்தால் பையனுக்கு ப்ராக்டிக்கலில் ஏன் மார்க் வராது? மார்க் நல்ல மார்க் வருமா இல்லையா? ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் நடந்தது. ஒரு சின்ன பையனுக்கு அது என்ன ஆன்சர் எழுதுறதுன்னு தெரியல. கண்ணில் ஜலம் வந்துடுத்து. சால்ட் அனலைஸ் ஐடென்டிஃபைடு சொல்லணும். நான் அந்த பையனை பார்த்தேன். உடனே உனக்கு தந்த சால்ட்டு இதுதான், பேர் எழுதிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையன் செகண்ட் இயர் படித்தான். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயருக்கு அந்த பையன் வந்தான். அப்போ அவன் தேர்ட் இயரில் அவனோட மார்க்கை பார்த்தேன். ஏன்பா அது ப்ராக்டிக்கலில் கரெக்டுக்கு 50க்கு 50 மார்க் வரணுமே, உனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் நீங்கள் சொல்லிட்டு போனேள், அப்போ அட்டெண்டர் வந்தார், நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு அட்டெண்டர் வேற ஒன்று சொன்னான், அதை எழுதினேன் அப்படின்னார். குரு சொல்கிறத ஃபாலோ செய்யாமல் இருக்க. அதனால தான் நீ எவல்யூஷனில் இம்ப்ரூவ் ஆகலை. அது போகணும். மக்கு மாதிரி இருக்கக்கூடாது. ஓம் அப்படின்னு சொன்ன உடனே குரு உன் பக்கத்தில் வந்துடுவார். ஒரே குரு தான், ஏகைக்க குரு. தேசகால பரிஸ்திதி அதுக்கு தகுந்த மாதிரி குரு பேசுகிறார். அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி குரு பேசுவா. எப்படி அப்படின்னா, நாமே வீட்டில் ஒரு ட்ரெஸ் பண்ணிப்போம், வெளியில் போகணுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, கல்யாணம்னா ஒரு ட்ரெஸ்ஸு. அதாவது வீட்டில் அம்மாவாக இருக்கும்போது ஒரு பாத்தியதை இருக்கும், வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நம்மளுடைய ரோல் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரோலே நம்ம மாற்றிக்கிறோம்ல. அந்த ஓம்ங்கிறது ஒரு அற்புதமான நாதம். அதை உனக்கு உபயோக தெரியாமல் இருந்தால் நீ யூஸ்லெஸ், அசடாக இருக்கோம். நம்ம மாஸ்டர் தத்தம்மா அப்படின்னா அதுக்கு
அதை நீ சரியாக உபயோகிக்கலைன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஸ்பஷ்டமாக சொல்கிறேன், அந்த 4 சூத்திரத்தையும் நினைவுபடுத்திக்கோ. கிளேச கர்ம விபாக ஆசைக்கு அபராமுஷ்டக. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், நீ எந்த கர்மத்தோட வேதனைப்பட்டாலும், பிராரப்த கர்மம் எங்கிருந்து இருந்தாலும், நீ எல்லாத்துக்குமே நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சஞ்சித கர்மா வரலாம், எதுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். ஹேயம் துக்கம் மனாகதம். துக்கம் வராது. துக்கம் உனக்கு வந்தது அப்படின்னா நீ சரியாக ஓம்காரம் உச்சாரணை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். கார்த்தால சாயங்காலம் நன்னா ப்ராக்டிஸ் பண்ணு. நீ எவல்யூஷனில் முன்னாடி போகணுன்னு விரும்பினா பண்ணு. நீ பண்ணுறத மற்றவாளுக்கு சொல்லு. நான் மற்றவாளுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா உனக்கு எதுவுமே வராது. அதாவது ஒரு அணை கட்டி அங்கே ஏதோ அணையில் விரிசல் விழுந்துருந்தது. அங்கே ஜூனியர் இன்ஜினியர்லாம் இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே லைப்ரரிக்கு போகிறா. புத்திங்கிறது தெரிஞ்ச ஞானத்தை பிரச்சனை வந்தால் அதை வச்சுட்டு சமாளிக்க தெரியணும். அதான் புத்தின்னா இன்டலெக்சுவல். இப்போ கம்ப்யூட்டர், டைப்ரைட்டர், இந்த எல்லாமே கண்டுபிடிச்சிட்டா. நீ இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கல. நியூட்டன் மாதிரி டால்டன் மாதிரி எதுவுமே பண்ணலை. அவள் சொல்கிறத நீ செய்கிற. சொந்தமாக ஒன்றும் இல்லை, காப்பி அடிக்கிற. இந்த கிளிலாம் சொல்லுமே, சொன்னதையே திருப்பி சொல்லுமே, அந்த மாதிரி. உன்னோட புத்தியில் விசேஷத்தை வெளியில் கொண்டு வரணும். இதை நீ இந்த ஓம்காரம் பண்ண சம்திங் ஒரிஜினல் பிரம்மசக்தி அப்படிங்கிறது சரஸ்வதி, அது விசேஷமாக வெளியில் கொண்டு வரணும். சக பூர்வேஷாம் அபி குருஹு. கிரியேட்டிவிட்டி வரணும். கிரியேட்டிவிட்டிங்கிறது சிருஜனாத்மகம், புத்தி. குரு சரித்திரத்தில் நம்ம இதை நிறைய பார்க்கலாம். நம்மளோட குரு பரம்பரையில் புத்திங்கிற சேத்தனத்துவத்தை எங்கெங்கு உபயோகிச்சா? குண்டலினி 6 டிகிரி, சகசிராரம் 7th டிகிரி. மனுஷால்கிட்ட முதல்ல சகசிராரத்தை அடைஞ்சவர் அந்த சக்தியை அடைஞ்சவர் புத்தர். பரிணாம கிரமத்தில் புத்தர் சகசிரத்தில் சக்தியை முதல்ல பெற்றவர். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் யுகம்லாம் வேற. சத்திய யுகம் பற்றி நம்ம பேசுகிறோம். மனுஷ சரீரத்தில் புத்தர், அவர் பேரே புத்தர். 2-3 வியக்தியெல்லாம் இருக்கா புத்தத்துவம் பெற்றவா.
ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறவாளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா. 2000 இயரோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறார். சஹசரீஷ புருஷக சஹஸ்ராத் ச பூமின்னு புருஷ சுக்தத்தில் சொல்கிறா. இப்போ கத்தி இருக்குது, கத்தியை வச்சுட்டு அவள் தற்கொலை பண்ணிட்டவா இருக்கா. அதே கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜன் நிறைய பேரை குணமாக்கியிருக்கார். இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோ. சகசிரார சித்தி 8வது வசு. நான் எப்போ ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னா அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். அந்த பிரபுத்தர் புத்தத்துவம் அடைஞ்சவாளெல்லாம் நம்ம நன்னா அவளோட இதெல்லாம் படிக்கணும். 8வது அகங்காரம். எப்போதும் குருவில் யார் பெரியவா யார் சின்னவா அப்படின்லாம் கம்பேரிசன் பண்ணாத, அவளுக்கு ஒரு மார்க் போடாத. தேச கால பரிஸ்திதி இல்லை எல்லா குருவும் அவதாரம் ஆறா. நீ ஸ்ரத்தை இல்லாதவனா இருக்காத. உனக்கு எல்லாரோட குரு சேத்தனத்துவ சிதியும் புரியணும். அது வரைக்கும் அகங்காரம் இருக்கும். அது புரிஞ்சுடுத்துன்னா நீ டிவைன் பிளானில் நீ பங்கு எடுத்துக்கலாம். திரிகால சந்தியாவதனம் கண்டிப்பாக பண்ணு. திரிகால சந்தியாவதனம் பண்ணாதவா விஸ்வ பிரணாளிகா டிவைன் பிளானுக்கு உபயோகப்பட மாட்டா. சம்பூர்ண டிவைன் பிளான் புரியிற வரைக்கும் குரு எதுக்கு அவதாரம் பண்ணினான்ங்கிறது யாரும் தெரியாது. எதுக்கு சொன்னால் அது புரியணும் அப்படின்னா நீ திரிகால சந்தியாவந்தனம் பண்ணு. இப்போ இதை கேட்குறவா எல்லாருமே நிறைய டிகிரி தாண்டி கூட வந்திருக்கலாம். இப்போ லாகிரி மாஷியா 42வது வயசில் அவருக்கு தெரிஞ்சது. சிவிவிக்கும் 40 வயசில் தான் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே பரிபூர்ணமாக அடைஞ்சவா பீஷ்மர், கிருஷ்ணர். நாம் இப்போ கலியுகத்தில் இருக்கோம். திருப்பி திருப்பி சொல்கிறேன், திரிகால சந்தியாவதனம் கண்டிப்பாக பண்ணுங்கோ. ஸ்வஸ்தி.